ஆனா அதே நேரம் கரெக்டா நம்ம முத்துவும் மீனாவும் அங்க வந்துடுறாங்க. முத்து மீனாவை பார்த்ததும் பதட்டத்துல உள்ளே ஓடிப்போய் மறைஞ்சுகிறா ரோகிணி. உள்ளே வந்த முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம். அட, நம்ம சத்யா கொடுத்த அந்த பேரிச்சம்பழ பெட்டியை பாசமா கிறிஷ் கிட்ட கொடுக்கறாங்க. அவனோட கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மறைஞ்சிருக்கிற ரோகிணி. முத்துவும் மீனாவும் அங்க இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலை. உடனே அம்மாவை பார்த்து அவங்கள அனுப்ப சொல்லி கண்ணாலேயே சைகை காட்டுறா. அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே மகேஸ்வரியை பார்த்து, கோயிலுக்கு போகணும்னு சொன்னியேமா, கிளம்புவோமா ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறா. மீனா இதை கவனிச்சிட்டு, சரிங்க, நாம புறப்படுவோம் வாங்கன்னு அப்போதே புரிஞ்சுக்கிறா. ஆனா நம்ம முத்து விட மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கிறிஷோட விளையாடிட்டு போலாம்னு சொல்றான். ரோகிணி அம்மா விடுற மாதிரி இல்லை. கோயில் நடை சாத்திடுவாங்கல்லம்மா, அதுக்குள்ள போகணும்ல மறுபடியும் அதே பல்லவியை பாடுறா மகேஸ்வரியை பார்த்து. இதை கேட்டு பொறுமையிழந்த மீனா முத்துவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு கிளம்புறா. வாசலுக்கு வந்ததும் முத்துவை பார்த்து மீனா வெடிச்சு சிதறினா. உங்களுக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே புரியலையா? நம்ம வந்ததே அந்த கிறிஷ்பாட்டிக்கு பிடிக்கலை, அதான் ஏதேதோ சொல்லி நம்மள அனுப்ப பார்த்தாங்கன்னு கோபமா சொல்றா மீனா. ஆனா நம்ம முத்து அதையெல்லாம் காதுலயே வாங்கல. எனக்கு அதெல்லாம் புரியல மீனா, நாம கிறிஷை பார்க்க வந்தோம், பார்த்தாச்சு, வா கிளம்பலாம்னு சாதாரணமாக சொல்றான். இப்படியே விட்டுடக்கூடாதுன்னு ரோகிணி அம்மா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறா. நான் மறுபடி நல்லவங்க மனச உடைச்சிட்டு இருக்கேன். கிறிஷை அவங்களோட நல்லா பழக விடு, அப்போதான் வீட்ல பிரச்சனை வரும்போது உனக்காக அவங்க நிப்பாங்கன்னு ரோகிணி கிட்ட சொல்றான். ஆனா ரோகிணிக்கு கோபம் தலைக்கேறுது. வீட்ல நான் இப்போ படுற கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் முத்துவும் மீனாவும் தான்மா. நீ நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடிட்டே இருக்கேன். நீ என்னடானா அவங்களை பத்தி பெருமை பேசிட்டு இருக்கன்னு கடுப்பா கத்துறா. இப்படி ஒரு பக்கம் சலசலப்பு நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் மீனா வீட்ல ஒரு புது உற்சாகம். பழங்களை வச்சு அழகா ஒரு பொக்கே செஞ்சு நம்ம முத்துக்கிட்ட காமிக்கிறா. அட, முத்துவுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அப்பாவை கூப்பிட்டு, அப்பா, மீனா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறான்னு உற்சாகமா சொல்றான். ரவியும் ஸ்ருதியும் சூப்பர் ஐடியான்னு மனசார பாராட்டுறாங்க. ஆனா நம்ம மனோஜும் விஜயாவும் சும்மா இருப்பாங்களா? வழக்கம் போல குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படியெல்லாம் பண்ணினா தொழிலதிபர் ஆக முடியாது, பழம் விக்கிறவங்களாதான் மாற முடியும்னு கிண்டலா பேசுறான். முத்துவும் சும்மா இல்லாம அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கிறான். அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுமா? நிச்சயம் நீ பெரிய இடத்துக்கு வருவம்மா, உன் முயற்சி ஜெயிக்கும்னு மனசார வாழ்த்தறார். ஆமாம், மீனா அவளோட இந்த புது பிசினஸ்ல என்ன பண்ண போறா? அவ ஜெயிப்பாளா? இதையெல்லாம் அடுத்தடுத்த சிறகடிக்க ஆசை எபிசோடுகள்ல பார்க்கலாம். காத்திருங்கள். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.